பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நாளைய தினம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, காலையில் 4 ஆராதனை இருக்கிறது. மார்னிங்கில் 3ம், ஈவினிங்கில் ஒரு ஆராதனை இருக்கிறது. மார்னிங் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock மற்றும் ஈவினிங் 6 o'clock இருக்கிறது. கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகத்து பங்கு பெறுங்கள். ஏனென்றால் நாளைக்கு திருவிருந்து ஆராதனை. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சுத்த மனசாக ஜெபிக்கிறவர்கள் அந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறலாம். எல்லாரும் வரும்படியாக சபை மக்களையும் மற்ற எல்லாரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்று மாலை நமக்கு 6:30க்கு அனாயிண்டிங் சர்வீஸ் இருக்கிறது. அபிஷேகம் பெறாதவர்கள், பெற்றவர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாரும் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 8வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் Psalms 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம எப்போவுமே நல்ல ஒரு ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும் அது எவ்வளோ சுவையாக இருக்கிறது. பார்க்குறதுனால ஒன்றும் தெரியாது. வெளியே பார்க்கும்போது இயேசு நல்லவராய் தெரியும். சரியா? இயேசு செய்த அற்புதங்களை பார்க்கும்போது நல்லா செஞ்சுருக்கிறான்னு தெரியும். ஆனால் என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறாரோ, அப்பொழுது நீங்கள் ருசி பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியில் பார்க்கிறவராக இராதீங்க, அவரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ருசித்து பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் யாரும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இன்னும் கர்த்தருடைய பாதத்தை பிடிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு அன்பாக அழைக்கிறேன். இயேசுவை போல ஒரு நல்லவர் யாரும் இல்லை. அவர் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். 4 தினத்தில் நம்ம ஞானஸ்நான ஆராதனை இருக்குது, கலந்து கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் உடனே கொடுக்குறோம். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வாஞ்சை எப்படி ஆகிலும் நீங்கள் கர்த்தரை ருசி பார்க்க வேண்டும். இன்றைக்கி அநேகரை கர்த்தர் ருசி பார்க்க உதவி செய்வாராக. நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. என்னால் வீட்டில் இருக்கிற பிள்ளை, வேலைக்கு செல்லுகிற பிள்ளை, படிக்கிற பிள்ளைகள், அன்றைக்கு பிஸ்னஸ் பண்ணுகிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள் எல்லாரும் உடைய கருத்தில் வைக்கிறோம். அப்பா, எல்லாரும் உங்களுடைய அன்பை ருசி பார்க்கட்டும். உண்மை அறிந்தும் ஆண்டவர் அநேகர் ஆண்டவர் ருசி பார்க்காமல் இருக்கிறாங்க. நாங்கள் நல்ல கிறிஸ்டின் கான்வென்ட்டில் படித்தோன்னு சொல்கிறாங்க, ஆனால் இயேசுவின் ருசி பார்க்காமல் இருக்கிறாங்க. ஆண்டவரை அநேகர் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள், ஆனால் இன்னும் ருசி பார்க்காமல் இருக்கிறாங்க. இந்த நாளில் ஆண்டவரை எல்லாரும் அதை டேஸ்ட் பண்ண உதவி செய்யுங்க. உங்களுடைய வல்லமை ஆண்டவரை, உங்களுடைய அன்பையும், உங்களுடைய இறக்கத்தையும், உங்களுடைய எகத்தாவே காருண்யத்தை எல்லாவற்றையும் அவள் டேஸ்ட் பண்ண உதவி செய்யுங்கப்பா. ஒரு பெரிய ரட்சிப்பு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் பார்க்க செய்யுங்க. யாரெல்லாம் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறாங்களோ சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அந்த இறுதித்தை ஆண்டவரை திருப்புங்கப்பா. ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவருக்கு ஜனங்கள் ஆண்டவர் திரளாய் ஆயிரமாய் வந்து ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்யுங்க. எல்லாரும் காத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் நன்மையை தாங்கப்பா. என் நல்ல வேலைக்காய் காத்து கொண்டு இருக்கிற நல்ல வேலைக்கு தாவே அவளுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க. இன்டர்வியூ ஆண்டவரே, கால் ஃபார் லெட்டர் உதவி வர உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் வழியில் திறங்க ஆண்டவரை பிஸ்னஸ் பண்ணுகிற நல்ல பிஸ்னஸை உயர்வை காண செய்யுங்க. எல்லா கற்ப தடைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா. இந்த நாளில் வேலை தடைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். திருமண தடைகள் மறையட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மறையட்டும். குட்டியின் ஆவிகள் எல்லாம் விலகட்டும் அப்பா. என் தேவன் தான் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்கப்பா. அந்த அப்போதைய தண்ணீர், எண்ணெய், மாவை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவே நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்மளுக்கு கரம் இருக்கட்டும். சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம், எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவரே கத்தாவே, எங்கள் வாழ்க்கையில் கத்தாவே ஆண்டுகத்தாவே ஆண்டுக்கு அந்த ஊழியத்தை பார்க்கிற தாங்குகிற எல்லா பிள்ளைகளையும் அன்றைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பக்கத்தாக பார்க்க உதவி செய்யுங்க. கர்த்தர்களை உயர்த்தி இருக்கிறத நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் நிறைவான ஒரு பலன் அந்த பிள்ளைகள் பார்க்கிறதுக்கத்தான் நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரை அன்ற மகிமையான அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் செய்யணுமா ஜெபிக்கிறேனப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஊழியத்தை தாங்குகிற பிள்ளை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலம் வருகிற எல்லா காணிக்கை தசமங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு நிறைவே அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்க. நீரே கொடுத்து வழி நடத்துங்கப்பா. வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னால் எக்ஸாம் போகிற பிள்ளைகள் நல்லதாக எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. என் தேவன் தாமை ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள விடமா ஜெபிக்கிறேன். மகிமையான காரியங்களை செய்யுங்க. இன்று மாலை நடக்கிறதான கூடிய ஆசீர்வதிங்க. அனாயிண்டிங் சர்வீஸ் எல்லாரும் கொண்டு வாங்கப்பா. நாளை தினத்தில் ஆராதனை ஜனங்கள் எல்லாரும் கொண்டு வாங்க. அநேக புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. சபை மக்கள் ஒருவரும் அன்றைய தாவே அன்றைய தடைப்படாதபடி நாளைக்கு வருவதற்கு உதவி செய்யுங்கப்பா. நீரே கொடுத்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமான கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். God bless you.